ஹாய் டியர் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு டேஸ்ட் த டிஃப்ரென்ஸ் யூடியூப் சேனல். இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா சூப்பராக தக்காளி கொத்தமல்லி சட்னி எப்படி ரெடி பண்ணலாங்கிறது சொல்கிறேன். இதுக்கு 2 பொருள் சேர்த்து வதக்கி எடுத்துக்கணுங்க, வறுத்து எடுத்துக்கணும் முதல்ல. ஸோ எந்த பேனில் நீங்கள் சட்னி பண்ணுறீங்களோ அதே பேன் எடுத்துக்கோங்க. அந்த பேனில் வந்து பார்த்திங்கன்னா 1/2 டேபிள் ஸ்பூன் தனியா, 1/2 டேபிள் ஸ்பூன் வெள்ளை எள்ளு, இதை 2ம் சேர்த்துட்டு நல்லா கொஞ்சம் வாசனை வர வரைக்கும் வறுத்து விட்டுக்கலாம். வறுத்துட்டு இது ஒரு தட்டில் தனியாக மாற்றி வச்சுக்கலாம். அதுக்கப்புறம் இப்போ அதே பேனில் வந்து 1 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கிறேன். எண்ணெய் நல்லா காஞ்ச பிறகு நம்ம வந்து ஒரு 1/2 டீஸ்பூன் கடுகு சேர்த்துக்கணும். கடுகு வந்து பார்த்திங்கன்னா நல்லா பொரிஞ்சு வரட்டும். அதுக்கப்புறம் மற்ற இன்க்ரீடியன்ஸ் எல்லாம் சேர்த்துக்கலாம். இப்போ கடுகு பொரியிற கேப்பில் இது வந்து பார்த்திங்கன்னா நல்லாவே ஆறிச்சு. இது நான் ஒரு சின்ன மிக்ஸி ஜாரில் போட்டு எடுத்துக்கிறேன். இப்போ இந்த கடுகு தெரித்த பிறகு ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் முழு உளுந்தம் பருப்பு, 1/2 டேபிள் ஸ்பூன் கடலைப்பருப்பு, இந்த 2 ஜாமான் சேர்த்த பிறகு நல்லா வந்து லைட்டாக வறுத்து விட்டுக்கோங்க. அது கூட ஒரு 1/4 கைப்பிடி கருவேப்பிலை. இந்த சட்னிக்கு நம்ம தாளிக்கணும்னு அவசியம் இல்லை, அதனால் எல்லாமே இதிலே சேர்த்துக்கிறோம். அதுக்கப்புறம் ஒரு விரல் சைஸ்க்கு கொட்டை இல்லாத புளி, அதையும் இப்பயே சேர்த்துட்டு நல்லா வந்து ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க. இது கூட 2 பிஞ்சு பெருங்காயத்தூள், அதையும் வந்து சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறம் 3 சிகப்பு மிளகாய் பிச்சு சேர்த்துக்கிறேன். உங்களுக்கு காரத்துக்கு ஏற்றாப்புல இது 3லேருந்து 5 வரைக்கும் சேர்த்துக்கலாம். ஸோ அதுக்கப்புறம் 5 பல் பூண்டு சின்ன சின்னதாக நறுக்கி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுக்கிறேன். பூண்டு நல்லா வறுப்பட்ட பிறகு நம்ம வந்து ஒரு மீடியம் சைஸ் பெரிய வெங்காயம் நறுக்கி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கிறேன். அதையும் சேர்த்துட்டு நல்லா கண்ணாடி பதம் வர வரைக்கும் வறுத்து வதக்கி எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் நம்ம அந்த வறுத்த சாமான் இருக்குல்ல, மிக்ஸி ஜாரில் போட்டுருந்தோம் இல்லையா, அது வந்து நான் அரைச்சி எடுத்துகிட்டு வந்துட்டேன். கொஞ்சமாக சேர்த்துருக்கிறதுனால கொஞ்சம் குறப்பாகவே அரைச்சிருக்கேன். இதே நீங்கள் வந்து டபுளாக இந்த சட்னி பண்ணுறீங்கன்னா உங்களுக்கு நல்லாவே அரைப்பட்டு வந்துடும். ஸோ அது பிரச்சனை இல்லை. இதுலேயும் எப்படியும் நம்ம சேர்த்து அரைக்க தான் போகிறோம், அதனால் அது குறப்பாக இருந்தாலும் ஓகே தான். ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்மளோட வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. இது கூட நான் ஒரு பெரிய சைஸு தக்காளிங்க, கிட்டத்தட்ட 3 மீடியம் சைஸ் தக்காளி பழம் சேர்த்தா எவ்வளோ வருமோ அந்த அளவுக்கு பெருசாக இருந்துச்சு. ஸோ அது நான் வெட்டி சேர்த்து அதுவும் நல்லா வதக்கி எடுத்துக்கிறேன். அது ரொம்ப மசியணும்னு அவசியம் இல்லை, ஒரு பாதி தூரம் வரைக்கும் வதக்கி எடுத்தால் போதும். அதுக்கப்புறம் 1/2 டேபிள் ஸ்பூன் மஞ்சத்தூள் சேர்த்து வதக்கிட்டு ஒரு 1/4 கைப்பிடி கொத்தமல்லி, ஃப்ரெஷ்ஷான கொத்தமல்லி, அதையும் சேர்த்து நான் 1 நிமிஷம் வதக்கிட்டு கடைசியாக நம்ம வறுத்து வச்சுருந்த பொடியும் சேர்த்து 1 நிமிஷம் வதக்கி விட்டிங்கன்னா நம்மளோட சட்னி ரெடி ஆகிடும். இதுக்கு வந்து நான் 3/4 டீஸ்பூன் உப்பு இதிலே சேர்த்துட்டேன். ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம நல்லா ஆற விட்டு நல்லா குறப்பாக 3/4க்கு குறப்பாக அரைச்சி எடுத்திங்கன்னா இந்த சட்னி சுவையாக இருக்கும். இல்லை நீங்கள் நைஸாக அரைச்சி சாப்பிட்ணுன்னு நினச்சிங்கன்னா அப்படியும் பண்ணிக்கலாம். சூப்பராக நான் இன்றைக்கி வந்து தோசைக்கு வச்சு சாப்பிட்டுட்ருக்கேன். இது வந்து இட்லிக்கும் செமையாக இருக்குங்க. கண்டிப்பாக நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணிவிட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ. லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.